கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையின் துவக்க வேளையில் கர்த்தர் நம்மை தேவனுடைய சிங்காசன அறைக்குள் வழிநடத்தி இந்த நாள் பிரசன்னத்தால் வெற்றியால் நம்மை வழிநடத்த கர்த்தரை நோக்கி பார்ப்போம், வேண்டுதல் செய்வோம். ஒரு பாடலின் ஓரிரு அடிகளை மட்டும் பாடின பின்பு புஷ்பராஜ் அண்ணன் வந்து நம்மை துவக்கி வைத்து ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் நம்மை துதி ஆராதனையில் வழி நடத்துவார்கள். And then we will meditate a portion of the scriptures today. God is so good. Thank you Lord. எல்லாரும் சேர்ந்த வண்ணமாய் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயம் செய்பவரே, என் ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே.
புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் உருமாற்றும், உடைத்து வீடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் என்னை பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. கரமுயர்த்தி சொல்வோமா? ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பெரிதான கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. சபைகள் ஒரு காலத்தில் மூடக்கூடிய நிலை வரும் என்பதை உணர்ந்துதான் ஆவியானவர் நீயே அந்த ஆலயம் என்று நம்மை அடையாளமாய் காண்பித்தார். ஆவியாகிய சபை நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இயேசுவை நாம் துதிப்போமா? அவர் நம்மை நடத்தின பாதைகளெல்லாம் நன்மையான பாதைகள். சேனைகளின் கர்த்தர் பெரியவர், இந்நாள் வரைக்கும் சேதமின்றி காத்தாரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நன்றி, ஆமேன், ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த ஆராதனை வேளையில் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். எத்தனை தடுமாற்றங்கள் வந்த போதும் தாங்கி நடத்தின எங்கள் தேவன், அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? தீங்கு நாளில் தம்முடைய கூடாரம் மறைவினில் வைத்து நம்மை பாதுகாத்தாரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் சிதைந்து போன போது ஒரே ஆறுதல் நீர் மாத்திரம் தானே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனுஷன் உதவி செய்தாலே சாகும் வரைக்கும் மறக்க மாட்டோம் என்று சொல்லுகிற காலத்தில் சாவிலிருந்து எங்கள் ஜீவனை பாதுகாத்தீரே, எங்கள் ஜீவ அதிபதியே. எத்தனை நன்றிகளை ஏறெடுத்தாலும் எங்கள் சங்கீதக்காரன் சொல்வது போல, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி சொல்லி உம்மை நாங்கள் சபையாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏனெனில் அவர் துதிக்கு பாத்திரர், அவர் ஆராதனைக்கு பாத்திரர், அவர் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். இன்னல் நேரத்தில் நாம் பதுங்குகிற அடைக்கலமானவர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கையும் புகலிடமும் ஆனவரே. மறக்க நினைக்கிற மனுஷர் மத்தியில் எங்களை மறக்க நினைக்காத எங்கள் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் வரை நம்மை நடத்தி வருகிறவர் முதல் அலை வந்தபோது நம்மை மூழ்க விடவில்லையே, அடுத்த அலையிலும் நம்மை அழியாமல் காத்தாரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அலைகளை திருப்புகிறவர் நீர் அல்லவா? நிலைமையை மாற்றும் உம்மால் தான் கூடும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த, நாங்கள் ஆண்டவரை அனுபவித்த ஒவ்வொரு அப்பா இந்த நேரங்களில் உம்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாங்களும் நாங்கள் கடந்து செல்வது எங்கள் ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே. இந்த உலகத்திலே எங்களுக்கு இருக்கும் ஒரே தகுதி தேவ கிருபை தானே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்ன செய்வதென்று தெரியாத போது என்ன செய்வதென்று தெரிய வைத்ததும் உங்கள் கிருபை தானே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காக்கும் என நினைத்ததெல்லாம் தாக்கும் நிலை வந்த போதும் தாங்கும் கரம் கொண்டு கர்த்தர் எங்களை ஆதரித்து நடத்தினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவனோ ஒருவன் உடைத்தால் அவன் முன்பாகவே உருவாக்கி நடத்தி அழகு பார்க்கிற எங்கள் தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒன்று சொல்ல முடியும் அப்பா, ஆமாண்டவரே, எங்களின் மொத்த சாட்சியும் அதுதான். நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், எங்களை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர்.
அமர்ந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் நடந்தாலும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வருத்தம் எங்களை சுமந்த நாட்கள் எல்லாம் எங்களை தேற்றி சுமந்தது உம்முடைய வார்த்தை தானே ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி லட்சிய கரை சேரும் ஒரு கால அளவில் நடத்துங்க என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. லாக்டவுனால் பூட்டப்பட்ட காரியங்கள் எல்லாம் சீக்கிரமாய் துளிர்க்க செய்யுங்கப்பா என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எஸ் மாஸ்டர், எங்கள் சபையின் வாஞ்சையை நிறைவேற்றுங்க. ஆமாண்டவரே, இது எங்களுடைய வாஞ்சை மாத்திரமல்ல, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஒரு தரிசனமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. 2 லட்சம் ஜனங்கள் கூடிய ஆண்டவரே ஒரு ஆராதனை நாளை நாங்கள் காணணும், உம்முடைய நாமம் மகிமைப்படணும், ஆத்துமாக்களை தாங்க என்று நாங்கள் கேட்கிறோம் மாத்திரமல்ல, அவை எல்லாவற்றையும் ஞானமாய் நிர்வகிக்கிற ஆற்றலையும் ஒத்தாசையும் தாருங்கள் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாய் சபை கூடி வந்து திரளாய் உம்மை ஆண்டவரே ஆராதிக்க தயவு பண்ணுங்கப்பா. ஜனங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜனங்கள் மீது இருப்பதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சபையின் போதகருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் பலப்படுத்தி நடத்துங்க என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாள் ஆராதனை மத்தியில் ஆண்டவரே வார்த்தைகள் ஜனங்களை ஆற்றி தேற்றி அப்பா உம்மண்டை கொண்டு வருகிறதாய் நீர் மாற்றி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமகிமையாவையும் உமக்கு தருகிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம அப்படியே இருந்த வண்ணமாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். யோசனையில் பெரியவரே, செயல்களில் வல்லவரே என்று சொல்லி உடைய நாமத்தை நாம் இந்த வேலையில் ஆராதிக்கலாம். அங்கே வீடுகளிலே எங்கிருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் அப்படியே கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போமா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. கரம் உயர்த்தி ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா, கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை, கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சொல்லுமாக ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா, சிலுவையினா மீட்டவரே, ஆராதனை
ஆராதனை சிறகுகளா மூடுபவரே ஆராதனை ஆராதனை சிலுவையினா மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளா மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓஷனா. அப்படியே கரங்களை தட்டி சொல்லுவோம். உன்னத தேவனே ஓஷனா ஓஷனா ஓஷனா. கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுவோமாக. ஓஷனா உன்னத தேவனே ஓஷனா 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 உன்னத தேவனே ஓஷனா ஓஷனா ஓஷனா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை இந்த நேரத்தில் நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தலாமா? ஓ, சங்கீதக்காரன் சொன்னது, என் தேவனால் என் மதிலை தாண்டுவேன், எந்த தேவனால் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், எந்த தேவனால் நான் மதிலை தாண்டுவேன், எந்த தேவனால் வெற்றியை நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிகள் கரங்களை தட்டி இந்த வேளையில ஓ அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்தலாமா? அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரங்களினாலே துதிகளினாலே ஆராதனை செய்வோமாக. ஹல்லேலூயா. எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே, உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே, உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே, வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே, தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே, வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே. என் வீட்டில் ஆகார கூரை இல்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார கூரை இல்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. சொல்லுமாக. எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே, உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. கரங்களை தட்டி நம்முடைய குடும்பத்தை மட்டும் நடத்தி வந்தாரே, இந்த லாக்டவுன் டைம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்து நம்முடைய சம்பத்தை ஆசீர்வதித்து நடத்தினாரே. வாழ்க்கை துணையும் எந்தன் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் எந்தன் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். இந்நன்மை காய் செழி தோங்கிட செய்தார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். இந்நன்மை காய் செழி தோங்கிட செய்தார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனா சொல்லுவோமா? எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே, உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே, உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே,
வேலையில் நான் ஆசீர்வாதம் சொல்லுவோமா, அறிக்கையிடுவோமாக. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே, வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே. என் வீட்டில் ஆகார கூற இல்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார கூற இல்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. கரங்களை தட்டி ஓ நம்மை ஒன்றும் குறைவில்லாமல் நடத்தின அந்த தேவாதி தேவனை ஒரு விசை கூட நாம் உயர்த்தலாமா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய துன்பத்தின் நேரத்தில் நாம் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு இடம், அவரை நான் சார்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் அப்படியே கரங்களை உயர்த்தி, துன்பமான நேரங்களில், கஷ்டமான நேரங்களில், ஆண்டவரே எங்களுடைய கண்ணீரான நேரங்களில், எங்களை பாடுகளிலான நேரங்களில் நீர்தான் எங்களுக்கு துணையாளர். அவரை நான் என்றும் சார்ந்திடுவே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. கரம் உயர்த்தி அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. துன்பமான வேளையில், இன்பமான வேளையில், கஷ்டமான பாதையில், களிப்பான நேரத்தில் அழாதே என் மகனை விடுவிப்பார். என் கோட்டையுமானா எந்தன் இயேசுவே. சொல்லுவோமா சத்த உயர்த்தி, எந்தன் இயேசுவே. நான் நம்பும் கண்மாலை என்றுமே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. நாம் கலங்கி வருகிற நேரங்களில், கண்ணீரின் பாதைகளில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு கண்மலை, நம்முடைய வியாதிகளின் பாதையில், புலம்பலி நேரங்களில் உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம், ஒத்தாசை வருகிற பர்வதம். ஓ இந்த ஆராதனை வேளையில உள்ளத்தை திறந்து இந்த சமூகத்துக்கு நேராக கண்களை எடுப்போமா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எந்தன் இயேசுவே. சொல்லுவோமாக எல்லாரும், எந்தன் இயேசுவே. நான் நம்பும் கண்மாலை என்றுமே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த ஆராதனை வேளை? அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. கரங்களை தட்டி சொல்லுவோம் எல்லாரும், கரங்களை தட்டி. அவரை நான் என்றும் சார்ந்திடுவே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவே, அவரை நான் என்றும். உம்மையே நாங்கள் சார்ந்திருப்போம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே எங்கள் ராஜாதி ராஜா, நீரே சர்வ வல்லமுள்ளவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே. ஓ 24 மூப்பர்களும் தங்கள் தலையில் இருக்கிற கிரீடங்களை கழற்றி வைத்து ஆராதிக்கக்கூடிய உன்னதமான நாமம் உள்ளவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எந்தன் இயேசுவே. சத்தமா சொல்லுவோமா எல்லாம்? எந்தன் இயேசுவே. நான் நம்பும் கண்மாலை என்றுமே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவே,
ஆராதனை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளையும் துதிகளையும் நாம் இந்த வேளையில ஏறெடுப்போமாக. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்க சமூகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக ஒரு விசை கூட உங்க சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து என்று சொன்னீரே. இந்த வேளை எந்த இடத்திலிருந்து ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு மகிமையுடைய பிள்ளைகளை மூடுவதாக, ஒரு பிரசன்னுடைய பிள்ளைகளை மூடுவதாக. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் அப்பா அவருடைய வீடுகளின் மேல் உடைய பிரசன்னம் கடந்து வருவதாக, உங்க மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க தெய்வீக ஆறுதலினால், உங்க சமாதானத்தினாலே, உங்க விடுதலினாலே ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் நீ நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை சார்ந்து கொண்ட ஒருவரை நீ கைவிட்டதில்லையே. இந்த நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்கிற எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவீராக. கண்ணீரில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க தெய்வீக மகிமை உம்முடைய ஜனங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தேவனே ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வே. தேவனே உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் யாக்கோபை போல கண்ணீரான பாதையில போய் கொண்டிருக்கிறீங்களா? உங்க பாதை ஒருவேளை கடினம் உள்ளதா இருக்குதா? அன்றைக்கு யாக்கோபு 1500 கிலோமீட்டர்களுக்கு தனி மனிதனாக பயணம் செய்த போது கர்த்தருடைய உதவிதான் அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தது. தனி மனிதனுடைய பயணம் அந்த நாட்களிலே மிகவும் கொடினமான காரியம். ஆனால் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. இந்த நாட்களில் அப்படி நாம் நடந்து கொண்டிருந்தோம்னா கர்த்தருடைய நடத்துதல் நம்மோடு கூட இருப்பதாக. யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிலீருள் வந்து மூடிட பொழுது பட்டு ராவிலீருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் கனவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் கனவில் நோக்கியும் கீட்டி சேர்வே வாக்கடங்கா வல்லநாதா. 2 கரம் உயர்த்தி தேவனே நான் உமது அண்டையில் இன்னும்
கலந்து கொள்வது இந்த உலகத்தில் எங்களுக்கு பாக்கியம். உம்மை அண்டிக் கொள்வது கொஞ்ச காலத்தில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி எறியும். அவர் அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீங்களே சங்கீதத்துல. அப்படிப்பட்ட உண்மை அண்டிக் கொள்கிற ஜனமா, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமா, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா, எங்களை ஒவ்வொருவர் நீர் மாற்ற வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஜனம் என்று சொல்வதில் எங்களுக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று சொல்லி அவர்கள் கேள்விப்பட்டது போல இன்றைக்கு நீர் எங்களை நடத்துவதை ஜனங்கள் கேள்விப்படட்டும், தேசங்கள் கேள்விப்படட்டும், ஆட்சி பீடங்கள் கேள்விப்படட்டும். ஆண்டவரே, நீ சபையோடு கூட இருக்கிறீர், சபையை ஆளுகை செய்கிறீர், நீதான் சபையை கட்டி கொண்டிருக்கிறீர் என்பதை தேசங்களும் ஆளுகை பீடங்களும் அறியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த ஆண்டவரே வேலையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் உங்க சமூகம் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 23ஆம் தேதி வரைக்கும் ஆலயத்தில் ஆராதனைகள் இருக்காது. 23க்கு பின்பு உள்ளதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். Until then, ஆன்லைன் சர்வீஸ் எவ்ரி டியூஸ்டே ஈவினிங் 8:30 மணிக்கு, சாயங்காலம் 8:30 மணிக்கும், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 8:30 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கும் 3 ஆராதனைகள் ஆன்லைனில் ப்ரீமியர் சர்வீசஸ் இருக்கும். கலந்து கொள்ளுங்கள். பூமிக்குரிய ஆகாரத்தை விட ஆவிக்குரிய ஆகாரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவர் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளால் பிழைப்பான். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் யூ லிசன் அண்ட் ஹியர் காட்ஸ் வேர்ட். பைபிள் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஸோ கிறிஸ்டாஸ் வார்த்தை நிறைவு நீங்கள் கேட்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடல்களை பாடிவிட்டு நான் வார்த்தையை மிக சுருக்கமாக உங்கள் கூட பேசுகிறேன். பழைய ஒரு பாட்டு, எங்கள் சின்ன வயசில் ட்ரம்மெல்லாம் அடித்து கொட்டி பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா. தேங்க்யூ லார்ட். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தட்டுங்க கரங்களை தலைக்கு மேல. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. கையத்தட்டி கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நித்தம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நித்தம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே
கீதம் பாடு. சாலேமின் ராஜா, சிங்கையின் ராஜா, சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழ்வோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா, சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அப்படியே கரங்களை மேல உயர்த்தி, அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் எல்லாம் பிறர் காயம் வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை
அன்பரேசு ராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு அன்பரேசு ராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் எந்தன் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கு ஆவியான தேவனுக்கே ஆதாரம் நீர்தானையா ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உம்மிடம் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சியாய் வாழ்ந்திடுவே. உம்மிடம் வந்தே உள்ளத்தை தந்தேன் சாட்சியாய் வாழ்ந்திடுவே. ஆதாரம் நீர்தானையா ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற
கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. அப்படியே கரங்களை மேல உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஒன் லாஸ்ட் டைம் கரங்களை உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். ஒரு விஷயத்தை உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக காத்திருந்தேன். ஏற்கனவே நான் இதை சில ஆண்டுகளுக்கு முன்பு இன்னொரு கோணத்தில் போதித்திருக்கின்றேன். இதை நல்லா புரிஞ்சிட்டாலே வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை தவிர்த்திடலாம். ஸோ கவனமாய் எல்லோரும் கேளுங்கள். நியூ லைஃப் மக்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். இன்டர்நெட் ஃபேமிலிக்காக நன்றி சொல்லுகிறேன். இதுவரையும் அப்படி சொன்னதில் இப்படி சொல்ல தொடங்கியிருக்கோம். எங்கள் குடும்பத்தின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி கொண்டிருக்கிறார். So everyone listening to this service, we wish you all the best. We praying for you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:23 ஆங்கிலம் தமிழ் இரு மொழிகளிலும் நான் வாசிக்க விரும்புகிறேன். 4:23 of the book of Proverbs. Keep your heart with all diligence, for out of it spring the issues of life. தமிழ் படிக்கிறேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எத்தனை பேர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜீவ ஊற்று புறப்படணும் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்றார் இஷ்யூஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களை சுற்றி நலமா இருக்கணும்னா நீங்க ஒன்று செய்யணுமா, உங்க இருதயத்தை மிகுந்த கவனத்தோடு நீங்கள் காக்க கடவர். எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொண்டால் ஜீவ ஊற்றுகள், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் இங்கிருந்து தான் வரும் அப்படின்று ஞானிகளில் ஞானியாகிய சோலமன் சொல்லுகிறார். ப்ராக்டிக்கலாக சில புள்ளிகளை சொல்லிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி பைபிளில் உங்களுக்கு காண்பித்து நான் விடை பெறுகிறேன். நம்ம இருதயத்தை காவல் பண்ணி வைக்கணும்னா, நம்ம ஹார்ட்டை டிலிஜென்ட்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும்னா, அந்த ஹார்ட்டுக்குள் பிரவேசிக்கிற டோர், அந்த டோர் வழியாக தான் ஒன்று பிரவேசிக்க முடியும். ஸோ அவர் சொல்கிறார், வாசல் காவலோடு வைங்க உங்கள் இருதயத்தை. ஏன்னா இந்த இருதயத்துக்கு உள்ளேயும் வர முடியும், இருதயத்துக்கு வெளியும் போக முடியும். இட் கேன் என்டர் த ஹார்ட், இட் கேன் லீவ் த ஹார்ட். ஸோ ஒரு டோர் என்று சொல்லும்போது, ஒரு இதயத்திற்கு வாசல் என்று சொல்லும்போது, அல்ல இந்த ஆலயத்துக்கு ஒரு வாசல் இருக்குன்னா அதுக்கு என்ட்ரியும் இருக்குது, அந்த வாசல் வழியாக உள்ளேயும் வர முடியும், அந்த வாசல் வழியாக வெளியும் போக முடியும். என்ட்ரியும் இருக்குது, எக்ஸிட்டும் இருக்குது. ஸோ சம்திங் கேன் என்டர் யுவர் ஹார்ட், சம்திங் கேன் லீவ் யுவர் ஹார்ட். உள்ளேயும் வர முடியும், உள்ளிருந்து வெளியும் போக முடியும். என்ன பாச சொல்கிறீங்க புரியல. ஒரு காலத்தில் நீங்கள் யாரையாவது ரொம்ப நேசிச்சிருப்பீங்க, சகோதரனையோ சகோதரியோ தாயோ தகப்பனையோ சொந்தங்களையோ உயிராக நேசிச்சிருப்பாங்க. குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன், ஒரு 10 வருஷம் பின்னாடி அவங்கள பார்த்தாலே அருவருப்பாங்க. உள்ள நேசத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியும், அதே இருதயத்தால் அந்த நேசத்தை புறக்கணிக்கவும் முடியும். ஒன்றுமே தெரியாத மாதிரி என்ன பார்க்குறீங்க. நம்ம எல்லாரும் குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து வந்து எவ்வளோ பேரை கண்டிருக்கிறோம். ஒரு இருதயம் ஒருவரை நேசிக்க முடியும்,
10 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த இருதயத்தை அதே இருதயத்தை கொண்டு அவர்களை பகைத்து புறக்கணிக்கவும் முடியும். அப்படின்னா இதுக்குள்ள அன்பும் வர முடியும், இந்த இருதயத்திலிருந்து அன்பு வெளியே போகவும் முடியும். இன்னைக்கு உங்க கூட ரொம்ப அன்பா இருக்கிறவங்க நாளைக்கு உங்க அன்பை புறக்கணிக்க முடியும். ஏன்னா இருதயம் அப்படிப்பட்ட வாசல் உள்ளது, அதுக்கு என்ட்ரியும் இருக்கு, எக்ஸிட்டும் இருக்கு. ஆமென். கசப்புன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அப்படியே உட்காந்து ஒருத்தர் மேல வெறுப்பை கிளப்பி நீங்க திறந்து விட்டீங்கன்னா கசப்பா உள்ள சேர்த்துக்கலாம். ஆமென். அதே நேரத்தில் வேண்டான்னு நினைச்சா அதே கசப்பு அதே வாசல் வழியாக நீங்கள் வெளியே அனுப்பவும் முடியும். ஆமென். கோபம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், கோபம் இருதயத்துக்குள் வரவும் முடியும், அதே கோபம் உங்களை விட்டு வெளியே போகவும் முடியும். ஏனென்றால் இருதயத்திற்கு ஒரு வாசல் இருக்காம். ஞானி சொல்லுகிறார், அந்த வாசலை முழு காவலோடும் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த இருதயத்திலிருந்து தான் ஜீவ ஊற்று, அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இங்கிருந்து தான் வருகிறது. அதனால உள்ள வரக்கூடிய எல்லாற்றையும் நீங்கள் காவல் வைத்து கவனமாய் வைத்து, இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கு, காட் யுவர் ஹார்ட் வித் ஆல் டிலிஜென்ஸ், மிகுந்த காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ளணும். சபையிலே உட்கார்ந்து ஆராதனை செய்யும் பொழுதே ஒருத்தர் மேல பகையும் கோபத்தையும் வளர்த்து கொள்ள முடியும். ஒரு ஆமீன். யாராவது உத்தமர் இருப்பான்னு பார்த்தேன். உட்கார்ந்து பிரசன்னத்தில் உட்கார்ந்து, எந்த பிரசன்னத்தில், பரலோக பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஒருத்தர் மேல வெறுப்பை வளர்க்கவும் முடியும், ஒருத்தர் மேல வெறுப்பை விடவும் முடியும். ஸோ இந்த இருதயத்தை காவல் வைத்து இந்த டோரை டிலிஜென்ட்டாக பாதுகாத்து இதற்குள்ள என்ன வருகிறது என்ன போகிறது என்பதை குறித்து நீங்கள் கவனமாய் இல்லை என்றால் வாழ்க்கையின் இஷ்யூஸ், ஜீவனின் தன்மைகள் அசைக்கப்படும். பல துன்பங்கள், பல தேவையில்லாத செயல்களுக்கு நாம் ஆளாக்கப்படுவோம் என்பதனால் we have to guard our heart with all diligence. இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமேன் சொல்லி உங்கள் இருதயத்தை முழு காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள். ஸோ எப்படி நமக்குள்ள வருது அப்படின்றத சிந்திக்கும் போது, how does things enter our heart, எப்படி நம்ம ஹார்ட்டுக்குள்ள இந்த விஷயங்கள் பிரவேசிக்கிறது? நம்பர் 1, வார்த்தைகள், வேர்ட்ஸ், வார்த்தைகள். ஏதோ ஒன்று கேட்குறீங்க, உங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க அதை கேட்குறீங்க. ஆமென். நீங்க கேட்ட உடனே இப்போ உட்காந்துருக்கீங்க வச்சுங்களேன், உங்ககிட்ட வந்து யாரோ சொல்றாங்க, ஏதோ ஒரு சகோதரனை பத்தியோ ஒரு சகோதரி பத்தி காதுல ஊதுறாங்க, நீங்க அதை என்ன செய்றீங்க? கேட்குறீங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அது உங்கள் சிந்தைக்கு வருகிறது. ஆனா சிந்தைக்கு வரும்போது சிந்தையோடு அதை நிறுத்த கற்றுக்கொண்டவர்கள் ஜெயிக்கிறவர்கள். ஆனா சிந்தைக்கு வந்ததை வாசல் திறந்து உள்ள இருதய வாசலுக்குள் அனுமதிச்சிட்டிங்கன்னா அது எங்கேயோ போயிடும். இப்போ இப்படி இருக்கீங்களேன், கிரிக்கெட்னு வச்சுங்களேன், நான் ஐபிஎல் இந்த டீமை சப்போர்ட் பண்றேன், அவர் அந்த டீமை சப்போர்ட் பண்றார். இதெல்லாம் எங்கேருந்து கொஞ்சம் உனக்கு சப்போர்ட் எங்கேருந்து? அவர் ஏதோ ஒன்று கேட்குறோம், கேட்டு அதை இருதயத்தில் அமைச்சு அதுக்கு விசிறியாக, அதுக்கு கிறுக்குத்தனமாக மாறிவிடுற அளவிற்கு வார்த்தைகள் நம்மை மாற்ற முடியும். அதனால நம்ம வாழ்க்கையை எந்த லட்சியக்கரை நோக்கி கொண்டு போகிறோமோ அந்த லட்சியக்கரை போகும் பாதைக்கு நம்ம இருதயத்தை முழு காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். நம்பர் 2, 1 கேட்பதனால், 2 பார்ப்பதினால். இமேஜஸ், ஒரு காட்சியை பார்க்கிறோம்னா அது நம்முடைய இதய வாசலுக்குள் பிரவேசிக்க முடியும். டெலிவிஷன், ரேடியோ. ஸோ கண்களால் எதை பார்க்கிறோமோ அந்த கண்கள் என்ற வாசலினூடே நமக்குள்ளே பிரவேசிக்கிறது. உங்க இருதயத்தை முழு காவலோடு நீங்க காத்துக்கொள்ளணும். இல்லைன்னா இதுக்குள்ள வர்றதெல்லாம் நீங்க தேவையில்லாம அனுமதிச்சிட்டீங்கன்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ண தொடங்கும். ஆமேன். ஸோ வார்த்தைகளும் காட்சிகளும் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். உங்க இருதயத்துக்குள்ள வந்து நீங்க அனுமதிச்சீங்கன்னா அது உங்களை நியந்திரித்து, மலையாளத்தில் நியந்திரிச்சு, அது உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்க வாழ்க்கையின் சம்பந்தப்பட்ட ஜீவ ஊற்றுகளை அது சமாளிக்க தொடங்கும் என்பதனால் இருதயத்துக்குள் வரக்கூடியவைகளை நீங்கள் முழு கவனத்தோடு பாதுகாக்க வேண்டும். ஆமென். ஸோ நம்பர் 1 வேர்ட், நம்பர் 2 பை சீயிங், அண்ட் நம்பர் 3 எக்ஸ்பீரியன்சஸ். எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள் என்று சொல்லும் போது வாட் யூ ஃபீல், நீங்க ஒன்று உணர்றீங்க, ஒரு கஷ்டத்துல போறீங்க, அல்லது ஒரு பிரச்சனையோட போறீங்க, ஒரு கசப்பான அனுபவத்துல போறீங்க, ஒரு கோபம் நிறைஞ்ச அனுபவத்துல போறீங்க, அல்லது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த அனுபவத்துல போறீங்க.
அல்லது ஒரு விசுவாசம் நிறைஞ்ச அனுபவத்துல போறீங்க. அந்த அனுபவம் உங்கள் இருதயத்துக்கு ஒரு வாசல். ஆமென். நீங்க ஒரு பிரச்சனையோட போறீங்க, அது எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சு உங்களுடைய எதிர்கால லட்சியத்தை நிர்ணயிக்கும் என்றால், எந்த அளவிற்கு நீங்கள் அந்த அனுபவத்தை, அந்த ஃபீலிங்கை உங்க இருதயத்தில் அனுமதிக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி தான் உங்கள் தோல்வியும் வெற்றியும் இருக்கும். ஆமென். ஸோ இருதயத்தின் வாசலை நீங்கள் காவல் பண்ண வேண்டும். ஸோ 1, the words you hear, 2, the images you see, and 3, the experiences you go through, the feeling that you have. இவைகள் தான் இருதயத்திற்கு வாசல்கள். ஆமென். யாரோ ஒருத்தர் எங்கேயோ உங்க இருதயத்தை கவரவும் கண்ட்ரோல் பண்ணவும் ஏதோ ஒரு இடத்துல சத்ருவாகி பேயின் தந்திரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கொஞ்ச நாள் முன்னாடி டெலிவிஷன்ல நியூஸ் பார்க்கும்போது ஒரு புது கார், டாடா கார் ஒன்று வந்திருக்கு. அதுக்கு டாடா ஹேரியர் அப்படின்னு பேர். அது அப்படி ஓட்டிட்டு வந்து அந்த வீடியோ காட்டுறான் பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் உள்ளத்தை கவருதுங்க. ஆமென். முதல் முறை ஃபிளிப் பண்ணிட்டேன், பார்க்கல, போச்சுன்னு. 2வது முறை பார்த்தேன், இன்னொரு முறை பார்த்தேன், இருக்கீங்களா? 3வது முறை பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தேன். 4வது முறை நானே யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். பார்க்க பார்க்க இப்ப என்ன தோணுதுன்னா, இந்த காரை வித்துட்டாத வாங்கிடலாமான்னு இப்ப தோண தொடங்குது. ஏன் அப்படின்னா, நான் வாங்க போறதில்ல, இது போதும், 15 வருஷத்துக்கு ஓடுது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இருதயத்தின் வாசலை திறந்து ஒரு கமர்ஷியல், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை சும்மா ஒரு 4 மாதிரி இந்த சிந்தைக்கு வந்துச்சு. சிந்தைக்கு வந்ததை உள்ளத்துல ஏற்றுக்கொள்றேன், வாங்குண்டு. ஆமென். இன்னும் ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன பார்க்குறீங்க? ஸோ வேர்ட்ஸ், இமேஜஸ், எக்ஸ்பீரியன்சஸ், இவைகள் நம்முடைய இருதயத்துக்குள் வரும்போது அது மைண்ட் அளவில் வச்சுட்டு அப்படின்னு விட்டுட்டோன்னா அதை தப்பிச்சு போயிடலாம். அதை மைண்டை விட்டு தாண்டி அது நம்முடைய உள்ளத்தில் வந்துடுச்சுன்னா, ஆமென், அவங்க தாட்ஸ்ல இருந்து, உங்களுடைய சிந்தனையிலிருந்து ஹார்ட்டுக்குள்ள வருதுன்னா என்ன அர்த்தம்னா 4 விஷயங்கள். 1, நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்கன்னு அர்த்தம். ஆமென். பார்த்தோம் விட்டோம் பரவாயில்ல, எல்லாரும் பார்க்க தான் கண்ணு கொடுத்துருக்காரு. கமர்ஷியல் பார்க்காம நியூஸ் பார்க்க முடியாது. ஆமென். ஏன் நம்மளுடைய நிகழ்ச்சியில நடுவில் வந்து நிற்குது ஹேரியர் காரு. ஸோ பார்க்கணும், ஆனா பார்த்ததோடு விட்டுடணும். நீங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்னைக்கு அதை ஏற்றுக்கொள்றீங்களோ, ஹேரியர் ரொம்ப நல்ல கார், ரொம்ப அழகா இருக்குது, ஃப்ரண்ட் இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு நம்ம பண்ண ஆமென், நீங்க அதை என்ன செய்றீங்க? விசுவாசிக்கிறீங்க, நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்க, நீங்க ரிசீவ் பண்றீங்க, நீங்க பிலீவ் பண்றீங்க, நீங்க அக்செப்ட் பண்றீங்க. ஆமென். அந்த இமேஜை பார்க்குறீங்க, அந்த காட்சியை பார்க்குறீங்க. சீக்கிரம் அதை பார்க்க நீங்க அதை நம்புறீங்க. இதை விட நல்ல கார் எதுவும் இல்லைன்னு நீங்களே நிர்ணயிச்சிருங்க. 1000 கார் இருக்கியா, ஆனா உங்களுக்கு ஹேரியர் தான் பிடிக்குது. ஏன்னா நீங்க பார்த்தீங்க, நீங்க கேட்டீங்க, அந்த காட்சியை சிந்தனையினாலும் வைக்காமல் இருதய அளவிற்குள் நீங்கள் அனுமதித்து ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆமென். அது உங்களை பின்பு உங்க இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் அதை வாங்கும் அளவிற்கு, அதை ஏறி டிரைவ் பண்ற அளவிற்கு உங்களை அது மாற்றி அமைக்க தொடங்குகிறது. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? எப்படி சொல்லலாம், இந்த ஓப்பனா சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கல்யாணம் பண்ணியிருப்பா, அழகான புருஷனையும் கொடுத்துருப்பா, அவன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எங்கேயோ இருக்கிற சூப்பர் ஸ்டாரையே நினச்சி வாழ்ந்துட்டு இருப்பா. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? ஒன்றுமே தெரியாது யாருக்கும். இடித்தட்டி மாதிரி அழகான ஒரு கணவன், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் அப்படின்னு அவன் உட்காந்துருக்கான். இந்த அம்மையார் அவரை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரையே நினைச்சு, அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, இதை வைக்க வேண்டிய வாசலை, வைக்க வேண்டிய விஷயத்திற்கு வைக்கலனா எதுவானா உள்ள வரும். வந்த பின்னாடி அது உங்களுடைய வாழ்க்கையின் இஷ்யூஸை நிர்ணயிக்க முடியும் என்று நான் சொல்ல வந்தேன். ஸோ இமேஜ் ஒன்று பார்க்குறீங்க. ஆமாம், ஒரு டெலிவிஷன் ஹீரோ, ஒரு சூப்பர் ஸ்டார், அல்லது ஒரு செலிபிரிட்டி, அல்லது சில ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்படி பண்ணுறாங்க. ஸோ என்ன அதுக்கு அர்த்தம்னா, ரியாலிட்டி என்னன்னா புருஷன் இருக்கான். ஆமென். ஃபேண்டசி என்னன்னா எங்கேயோ இருக்கிற ஒருத்தரை நினைச்சு வாழ்றது. இந்த இதய கதவை திறந்து விட்டு அந்த ஃபேண்டசி, அந்த இல்லாத உலகத்தை நினைச்சு அதை சிந்தைக்கு கொண்டு வந்து இருதயத்தில் டவுன்லோட் பண்ண கொஞ்சம் தூரத்தில் அந்த நினைவை நீ நிறுத்த வேண்டிய இடத்தில் கதவு பூட்டி நிறுத்தாததுனால உன் வாழ்க்கையை அதை அசைச்சு விடும்.
நல்லாவே ஒரு ஆமேன் சொல்லியிருக்கலாம். ஃபேண்டசி என்பது கண்டும் கேட்டும் நிஜமல்லாத ஒன்றை நினைத்து வாழ இருதய கதவுகளை நீங்கள் திறந்து கொடுக்க கூடாது. ஒன் இஸ் ரிசீவிங். ஒன்றை பார்க்குறீங்க, நான் ஹேரியர் காரை பார்க்குறேன், அதை ரிசீவ் பண்ணுறேன், அதை பிலீவ் பண்ணுறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன், அது எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, அந்த பார்த்த விஷயத்தை ரெப்படிஷன் போறேன். நாம ரெப்படிஷன்னா தொடர்ச்சியாய் அதை பார்க்கிறேன். நாம ரெப்படிஷன், ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். ஒரு வாட்டி பார்த்தோம், நல்ல கார், ஓகே பரவாயில்ல, போ டாட்டா தானே, ரைட், அது அப்படி போயிட்டே இருந்தால் பரவாயில்ல. அதையே திரும்ப பார்க்கறது, திருப்பி மத்தியானம் பார்க்கறது, திருப்பி நைட்டில் பார்க்கறது, நைட்டில் தூக்கத்திலேருந்து திரும்பி ஹேரியர் காரை பார்க்கறது. பார்க்க 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 என்ன ஆகுனா, அந்த ரிசீவ் பண்ணதை ரிப்பீட் பண்ண அது உங்களுக்குள்ள பதிய தொடங்கும். மூன்றாவது ப்ராசஸ் என்னன்னா மெடிடேஷன். அதுக்கப்புறம் அதை தியானம் பண்ண தொடங்கி விடுகிறோம். ஒன்று ரிசீவ் பண்ணுறோம், ரெண்டு ரிப்பீட் பண்ணுறோம், மூன்றாவது அதை மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த கார் எப்படி இருக்கும், கியர் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் காரே நினைக்காதீங்க, நான் எல்லாத்தையும் சேர்த்து காருக்குள்ளே கொண்டு வரேன். ஆமேன். இட் ஆக்கியூபைஸ் யுவர் மைண்ட். இப்போ அது இல்லாமல் தூங்க முடியாது என்ற ஒரு நிலைக்குள்ள உங்கள் தியானம் வந்து விடுகிறது. இதைய கதவை திறந்து விட்டுட்டு அதை உள்ள ஏற்றிக்கிட்டு அதை ரிப்பீட் பண்ணி ஓவர் அண்ட் ஓவர் அகேன் அதையே நினைக்கிறதுனால இப்போ அது மெடிடேஷனாக மாறிவிடுகிறது. அது சிந்தனையினுடைய தியானமாக மாறிவிடுகிறது. எப்பவும் அதை பற்றியே தான் நினைக்கிறது. அந்த மெடிடேஷன் வர வர தூக்கத்தில் கூட, தூங்கினா அந்த தியானம், எழுந்தா அந்த தியானம், எங்கேயோ போய் உட்கார்ந்தா அந்த தியானம். இதனுடைய முடிவு என்ன தெரியுமாங்க? 1 is receiving, 2 is repetition, 3 is meditation. நாலாவது, இதை தொடர்ச்சியா ஒரு 6 மாசம் செய்யும் போது அது எக்ஸ்பிரஷனாக மாறிவிடுகிறது. சீக்கிரம் அந்த கார்ல உட்காந்து அது எப்படியோ கடன் வாங்கி அதை ஓட்டி அதுக்குள்ள போய் தொலைஞ்சு அதை இடிச்சு, ஓகே ஏதோ சொல்றேன், அது எக்ஸ்பிரஷனாக மாறிவிடுகிறது. ஸோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். ஏதாவது உங்களை இதயத்தில் வந்து கலக்கப்படுதா, விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஆமேன் தானே கேட்டேன் நான். ஆமேன். பார்த்தோம் நல்லா இருக்கு, விட்டுருங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அதை திரும்ப ரிப்பீட் பண்ணி மெடிடேட் பண்ணா அது உங்க வாழ்க்கையில சீக்கிரம் வெளிப்பாடாக வந்துவிடும், எக்ஸ்பிரஷனாக வந்துவிடும். ஆமேன். So keep your heart. இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமேன், உங்க இருதயத்தை முழு காவலோடு காத்துக்கொள்ளுங்கள். ஆமேன். ரிப்பீட்டடா உங்களுக்கு அந்த ஆஃபர் வரும்போது சிலர் எடுத்துக்கொண்டு அதில் தியானம் பண்ண தொடங்குகிறார்கள். ஞானி சொன்ன வார்த்தையை அனுதினமும் நம் வாழ்க்கையில காலையில் எழுந்து சொல்லிவிட்டு தான் புறப்படணும். உன் இருதயத்தை முழு காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள் என்றால் ஜீவனின் தன்மைகள் அவைகளும் தான் புறப்படுகிறது. சொல்ல மாட்டீங்களா? அப்படியே ஒருத்தர் மேல கோபத்தை கோபம் வந்துச்சு, அவன் எதை திட்டி விட்டான், விட்டுருங்களேன். 2 நாள் கோபம் வரலன்னு இங்க மனுஷனாங்க நீங்க. ஆனா அந்த கோபத்தை அப்படியே வச்சுட்டு அவன் பண்ணிட்டான் அதை ரிப்பீட் பண்ணி அப்புறம் தூங்கும் போதும் அதை நினைச்சுக்கிறது, எழுந்தா நினைக்கிறது, படுத்தா நினைக்கிறது, உட்காந்தா நினைக்கிறது. அந்த மூஞ்சி மோரக்கட்ட அந்த கோபத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது. சீக்கிரம் அந்த கோபத்தின் வெளிப்பாடு என்ன செய்வியோ யாருக்கு தெரியும்? உன் தைரியத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப உன் உள்ளத்தின் தியானம் சீக்கிரம் வெளிப்பட தொடங்கும். உன் இருதயத்தை முழு காவலோடு காத்துக்கொள். இல்லையா தானே கேட்டேன். நான் இப்படி சொல்றேங்க, இன்னைக்கு நீங்க யாரா இருக்கிறீங்களோ அது வேற எதுவும் அல்ல, நீங்கள் கேட்டதும் கண்டதும் நீங்கள் அனுபவித்தது தான் உங்க வாழ்க்கை. அதனால ஞானி சொல்றார், இருதயத்தை சகல காவலோடும் நீங்கள் என்ன செய்யுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் தூரம் எப்படின்னா, நீங்க ரிசீவ் பண்ணீங்க, ரிப்பீட் பண்ணீங்க, மெடிடேட் பண்ணீங்க, செய்யவும் செஞ்சிட்டீங்க. செஞ்சதுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஏன்டா செஞ்சேன் நீங்களே உங்களை கேட்பீங்க. நம்ம கேட்போம். ஏன்னா நம்ம அதை அலோவ் பண்ணி, இன்னைக்கு சொல்றேங்க, ஞானி சொன்ன வார்த்தை அழுத்தி சொல்றேன், உங்கள் இருதயத்தை முழு காவலோடும் காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அதை ரிசீவ் பண்ணி ரிப்பீட் பண்ணி மெடிடேட் பண்ணா சீக்கிரம் அதன் வெளிப்பாடு நீங்கள் காண்பீர்கள். அதை தவிர்க்க இதய காவலை வையுங்கள். சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். இப்படி சொல்றேன், முதல்ல அது மென்டல் மைண்ட்ல வருது. பார்க்குறேன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு கமர்ஷியல், அது ஏதோ ஒன்று பார்க்குறேன், அது மைண்ட் அளவில் தான் இருக்கு. ஆனால் என்னைக்கு அது உள்ள இறங்கிடுச்சோ அது மென்டல் ப்ராப்ளம் அல்லது ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமாக மாறிடும். அதுக்கப்புறம் அது பாண்டேஜ் ஆயிரும். அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். உங்களை அதுக்கப்புறம் மீட்டு வெளியே கொண்டு வர்றது பாடாயிரும். இன்னைக்கு மீண்டும் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், உங்கள் இருதயத்தை முழு காவலோடு காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஒரே ஒரு ப்ராசஸ், ஒரு கேஸ் ஸ்டடியை நான் பைபிள்லேருந்து காண்பித்து என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் ரீசன் இருக்குது, வில் இருக்குது, சாய்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இன்னைக்கு நான் யாரை காட்ட போறேன்னா,
பைபிளில் இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 சீஷர்கள் இருந்தார்கள். அந்த 12 சீஷர்களில் ஒருத்தருடைய பேரு ஜூடாஸ், யூதாஸ் இஸ்காரியோத். ஆமென். அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அன்பின் சிகரம் இருக்க ஒரு ஆமென்லாம் சொல்லுங்களேன். பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அன்பானவர், உயிரே கொடுக்க வந்தவர், 3 வருஷம் கூடவே இருந்து வாழ வச்சவர், ட்ரெஷரரா மாத்தினார், பணப்பையே கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். ஏண்டா இவ்வளவு கொடுத்தவரை போய் நீ காட்டி கொடுக்கலாமா? எங்க தொடங்கிச்சு பிரச்சனை? ஏன் அப்படி பண்ண? கூட 11 பேர் இருந்தாங்களே, அவங்களுக்கு பல குறைவுகள் இருந்துச்சு, ஆனா அவங்க எல்லாம் பண்ணாத ஒண்ண நீ ஏண்டா பண்ண அப்படின்னு யூதாஸை கேட்டா நமக்கு ஒரு பதில் கிடைக்கும் இந்த செய்திக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வாட் ஹேப்பன்ட் இன் ஜூதாஸ் லைஃப்? கடைசி அவன் 4 சத்தான், சூசைட் பண்ணிக்கிறான். எப்படி அது தொடங்கியது என்பதை மட்டும் உங்களுக்கு விளக்கி சொல்லி என் வார்த்தை முடிக்கிறேன். இது ஒரு ப்ராசஸ். அது எப்படி அவன் இருதயத்துக்குள் வந்தது, அது இருதயத்துக்குள் வந்து அவனை தீட்டுப்படுத்தி அவன் எக்ஸ்பிரஷனாக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். இப்படி சொல்லலாம், பஸ்காவுக்கு ஒரு 6 நாள் முன்னாடி இயேசு கிறிஸ்து லாசரு வீட்டில் இருக்கிறார். மரித்து உயிர்த்தெழுந்த லாசரு வீட்டில் இருக்கிறார். அங்கே ஒரு பெண்மணி வருகிறாள். வந்து விலை உயர்ந்த நலத தைலம், ஒரு பர்ஃப்யூம், காஸ்ட்லி பர்ஃப்யூமை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் உடைத்து ஊற்றுகிறார். உடனே அங்கே ஒரு பேச்சு கிளம்புகிறது, அங்கே ஒரு சலசலப்பு வருகிறது. நம்ம ஆளுங்கள்லாம் பேசக்கூடியவங்க தான், ஆமென், எல்லாருமே. ஸோ பேச தொடங்குகிறார்கள். ஒரு மிஸ்கிவிங், ஏன் இப்படி பண்ணாங்க, இவ்வளோ காசு இருந்திருந்தா எவ்வளோ ஏழைகள் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பேச தொடங்குறாங்க. இங்கே ஜூதாஸ் என்ன செய்தார் என்பதுதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே நடந்த விஷயம், முதலாவது அந்த தைலத்தை உடைத்து ஊற்றிய போது எல்லாருமே பேசியிருப்பாங்க. பீட்டர் பேசியிருக்க மாட்டாரான்னு, அவர் ஓவரா பேசியிருப்பார். ஆனால் பீட்டர் எப்படின்னா சில விஷயங்களில் மாட்டிக்கினாலும் தாண்டி போயிடுவான். இவர் தாண்டலை. அவர் திங்க் பண்ணுறாரு, ரிசீவ் பண்ணுறாரு, ரிப்பீட் பண்ணுறாரு, மெடிடேட் பண்ணுறாரு. 5வது நாள் 6வது நாள் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து 4 சாகிற அளவிற்கு தன் இஷ்யூஸ் ஆஃப் லைஃப், தன் இதயத்தை காவல் செய்யாததனால் தன் முடிவை காணுகிறான். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4-8வது வசனம் வாசிக்கிறேன். நம்பர் 1, 4-8. ஆமென். But one of his disciples, Judas, இந்த ஜூதஸ் இஸ்காரியட், சைமன்ஸ் சன். எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து யூதாஸை சொல்றாரோ அப்பொழுதெல்லாம் அவனை சும்மா யூதாஸ்னு சொல்றது இல்லை, இஸ்காரியட், சைமனுடைய மகன் அப்படின்னு அழுத்தி சொல்றார். காரணம் இருக்குமோ எனக்கு தெரியாது. Who would betray him said, why was this fragrant oil not sold for 300 denarii and given to the poor? இதை வித்து 300 தினாரி கொண்டு போய் ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, இது போய் இயேசுவின் பாதத்தில் உடைச்சு ஊத்திட்டாங்களே என்று யூதாஸ் ஒரு கேள்வி கேட்கிறான். Then he said, not that he cared for the poor. சொல்றாரு, ஏழைங்க மேல இவனுக்கு அன்பு இருந்ததுனால இவனை சொல்லவில்லை, ஆனா இவன் திருடனா இருக்கிறான். ஆமென். பணப்பெட்டியின் மேல் ஆசை இருந்ததுனால he used to take what was put in it, அதில் இருந்ததை எடுக்கும் பழக்கம் தனக்கு இருந்தது. But Jesus said, இயேசு இப்போ என்ன செய்யறாருன்னா, யூதாஸ் எல்லாரும் முன்னாடியும் பப்ளிக் பிளேஸ், லாசரின் வீடு, 12 சீஷர் இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க, சில பரிசையில் இருந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார், கோபப்படுகிறார். let her alone அப்படின்றார். ஏய் அவளை விடுறா அப்படின்றார். ஆமென். சொல்லிட்டு she has kept this for the day of my burial, என்னுடைய அடக்கத்திற்காக இதை அவள் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஆமென். 8வது வசனம், for the poor you have with you always. hey யூதாஸ் இஸ்காரியோட், சீமோன் புள்ளைய, ஏழைங்க என்னைக்கும் கூட இருப்பாங்க, ஆனா நான் என்னைக்கு உங்க கூட இருக்க மாட்டேன். அவள் செய்ததுனால அவளை சும்மா விடு அப்படின்றார். இப்ப எல்லாரும் முன்னாடியும் இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொண்டார். ஆமென். ஆங்கிரியா திட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார். நான் நினைக்கிறேன், பப்ளிக்கா ஒருத்தரை திட்டும் போது காயப்படுவார்கள், காயப்படுவது சகஜம். இதை கேட்ட உடனே ஜீசஸ் பப்ளிக்கா யூதாஸை ரெபியூக் பண்ண உடனே யூதாஸ்க்கு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டார். ஆமாம், என்னடா இது, நம்மளும் இவ்வளோ பேர் இருக்கோம், எல்லாரும் முன்னாடி நம்ம மானத்தை வாங்கிட்டாருன்னு. இந்த சவுல் ராஜா மாதிரி எல்லாரும் முன்னாடியும், இந்த எல்லாரும் முன்னாடின்றது பெரிய விஷயம்தான். அது சில நேரம் நம்ம எல்லாம் அதில் தாங்க வேண்டியிருக்கு, நாங்களாம் நிறைய தாங்கியிருக்கு. ஸோ ஏசு அவனை ரெபியூக் பண்ணுறாரு, கடிந்து கொள்றாரு. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பாணியில் சொன்னால் எப்படி சொல்ல, வாய மூடுறா அப்படின்றார். ஆமாம், அவள் செய்வதை அவள் செய்யட்டும், அவளை சும்மா விடு, ஷட் யுவர் மவுத் என்று சொன்ன மாதிரி எனக்கு ஃபீலிங். லீவ் த உமன் அலோன் மீன்ஸ் கீப் குவாய்ட் என்று இயேசு சொன்னார். பப்ளிக்கா அவனை
ரெபியூக் பண்ணனால, யூதாஸை கடிந்து கொண்டதுனால யூதாஸ் அதை லேசா எடுத்துக்கலாமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என் அருள்நாதர் திட்டினார் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கலாம். அவன் அதை லேசா எடுத்துக்கவே இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று திட்டுறாரு, இதயம் அப்செட் ஆகுது, அதை லேசா எடுத்திருக்கலாம், அவன் எடுக்கவில்லை. ஜூடாஸ் மாத்திரமா திட்டப்பட்டார். பேதுருவை சாத்தானின்னு கூப்பிட்டார், பின்னாடி போ சாத்தானின்னு கூப்பிட்டார். இயேசு கிறிஸ்து பல இடத்திலும் தன் கூட இருந்தவர்களை கடிந்து கொண்டிருக்கிறார். ஆனா பேதுரு அதெல்லாம் கடந்து போயிடறான், அப்படியே மன்னிச்சு போயிடறான், மறந்து போயிடறான். ஆனா இந்த யூதாஸ் தன் இதயத்தின் வாசலை திறந்து என்ன சொல்லிட்டார், என்னை இப்படி திட்டார், என்னை இப்படி பண்ணிட்டார் என்பதை நான் நினைக்கிறேன். அவன் ஒரு அஃபென்ஸாக, ஒரு 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 கஷ்டமாக தன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டான். சில பேரை நம்ம திருத்தவே முடியாதுங்க. ஏதாவது சொல்லிப்புட்டா அவ்வளவுதான், அது வேற வம்பு. வார்த்தையாலே திருத்திட்டு போயிடுறது. ஆமேன். ஏன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சிலர்கிட்ட சொன்னா நல்லா எடுத்துக்கிறாங்க, சிலர் தப்பா எடுத்துப்பாங்க. ஆமேன். சிலர் எப்பொழுதுமே தங்களை பாலிஷ் பண்ணதான் நினைக்கிறாங்க. சில திருத்தங்களை சொன்னா சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு யூதாஸை ரெபியூக் பண்ணார். ஆமேன். ஆனா அந்த ரெபியூக் பண்ணதை நான் நினைக்கிறேன் யூதாஸ் பர்சனலா எடுத்துக்கிட்டான். ஆமேன். என்ன போய் இவ்வளவு பேர் முன்னாடி அவளை சும்மா விடு, வாயை மூடு என்று சொல்லிட்டாரே என்று தான் பர்சனலா எடுத்துக்கொண்டார். நம்பர் 1 ப்ராசஸ் பாருங்க, எப்படி போறான், சாகர வரைக்கும் எப்படி போனேன்னு சொல்ற. 2வது 13ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 13:2-5 நமக்கு ஒன்று சஜஸ்ட் பண்ணுகிறது, ஒன்று சொல்லுகிறது. ஈவினிங் மீல், த சப்பர் பீயிங் எண்டட், சப்பர் பீயிங் எண்டட், த டெவில் இருக்கீங்களா, இந்த வாசலை திறந்து ஏதோ அப்செட் ஆயிட்டீங்க, ஏதோ கேட்டுட்டீங்க, ஏதோ உள்ள வந்துடுச்சுன்னா அதை அப்பயே சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி விட்டுடணும். ஒரு ஆமீன் தானே கேட்டேன். நான் இதுவரையும் பேசின செய்தியிலே இதுதாங்க சிறந்த செய்தி. வாரம் வாரம் அப்படிதானே சொல்றீங்க. அப்படின்னா கேட்டா ஆண்டவர் திட்டினார்னு விட்டுருக்கலாம். இவன் என்ன பண்றான், அதை வாசலை திறந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டான், அதை ரிப்பீட் பண்ணிருப்பான். வீட்டில் போய் இப்படி சொல்லிட்டார் பாரு, 4 பேர்கிட்ட சொல்லியிருப்பான், இப்படி சொல்லிட்டார் பாரு, என்ன போய் இப்படி சொல்லிட்டார் பாரு, என்ன போய் நீ என்ன பெரிய அப்படின்னு பண்ணி 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 இப்போ சாத்தான் பார்த்தான், அட இவன் வாசலுக்குள்ள ஏதோ ஒன்று ஏறுதுறான்னு அவன் வந்தான். யார்? நம்மாளு. The devil having already put it into the heart of Judas Iscariot, Simon's son, to betray him. இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தினுடைய ஐடியாவை இப்ப அவன் திறந்த வாசல் நிமித்தம் சாத்தான் அவன் உள்ளத்தில் புகுத்துகிறான். ஆமே. சில விஷயங்களை விட வேண்டிய இடத்துல உடனே விட்டுருங்கோ, இல்ல அந்த கல்ல பேய் அதை உள்ள வச்சு உன்னை கசப்பாக மாத்தி கொலையே பண்ணாது உன்னை கொலை பண்ண வைப்பான். ஸோ அவனுடைய இருதயத்தில் ஏற்கனவே அவன் போட்டு அந்த ஐடியாவை சாத்தான் அவனுக்கு கொடுத்து, இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமே சொல்லுங்க, இருதயத்தை சகல காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள், இல்லைன்னா யூ வில் டூ கிரேசி திங்ஸ். சாதாரணமா நினைக்கிறீங்க, ஆனா இதயத்துக்குள் சில வேண்டாத விஷயங்கள் அனுமதிச்சு அதை ரெப்பிட்டேஷன்ல மெடிடேஷன்ல போயிட்டீங்கன்னா சீக்கிரம் அதனுடைய எக்ஸ்பிரஷன் வரும். அந்த நாள் காட் யுவர் ஹார்ட் வித் ஆல் இன்டெலிஜென்ஸ், வித் ஆல் டிலிஜென்ஸ். ஆமென். ஆண்டவர் ரெபியூக் பண்ணாரு, அவன் அதை தியானம் பண்ணுகிறான். சாத்தான் அதற்கேற்ற மாதிரி அவனை ப்ராம்ப்ட் பண்ணுகிறான். உங்கள் இருதயத்தை நீங்கள் காக்க வேண்டிய விதத்தில் காக்காவிட்டால் அது செய்ய வேண்டிய நிறைவை செய்து முடிக்கும். அவ்வளோ பவர் இந்த மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் இருக்கு என்பதனால் நீங்கள் உங்கள் இதயத்தை சகல காவலோடும் காக்க வேண்டும். ஆமென். 3வது ப்ராசஸ்க்கு போறேன். John 13:26-27, யோவான் சுவிசேஷம் 13:26-27. இயேசு சொல்றாரு, Jesus answered, it is he to whom I shall give a piece of bread when I have dipped it. நான் இந்த ரசத்தில் இதை முக்கும் பொழுது, இதை போடும்போது, என் கூட யார் அப்பத்தை எடுக்கிறாளோ, and have dipped the bread, he gave it to Judas Iscariot, the son of Simon. அவன்கிட்ட கொடுக்கிறாரு. இதை யார் பண்றாங்களோ, now after the piece of bread Satan entered him, then Jesus said to him, what you do quickly. ஆமென். நான் விளக்கி சொல்றேன். நான் யூதாஸா இருந்தா என்ன தெரியுமா சொல்லிருப்பேன், நான் இல்ல ஆண்டவரை காட்டி கொடுக்கிறது, எனக்கு வேண்டாம் இப்போ, அப்ப நான் அப்புறம் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் நான். அவன் வாங்கிக்கிறான் பாருங்க, செய்யறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை செய்ய நினைச்சியோ அதை உடனே செஞ்சிரு. ஆமென். கர்த்தர் அவனை கடிந்து கொண்டார். கடிந்து கொண்ட அந்த அப்செட்னஸ் அவன் ஏற்றுக்கொள்கிறான். சாத்தான் அதுக்கு ஐடியா கொடுக்கிறான். இப்போ அவன் ஐடியா ஹார்ட்டுக்குள்ள என்டர் ஆகாம அவன் விட்டுருக்கலாம், ஆனா அந்த ஐடியாவை ஹார்ட்டுக்குள்ள அனுமதித்தான். ஆமென். இப்போ யூதாஸ் மெடிடேஷனுக்கு வரக்கூடிய ஒரு நேரத்துக்கு வருகிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு சாத்தான் அவனுக்குள் பிரவேசித்து இந்த பாயிண்ட் வந்த உடனே இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் இப்படி நினைக்கிறேன், நான் சொன்னதுன்னு ஒட்டி சொல்றேன், நீ எதை செய்ய நினைக்கிற சீக்கிரமா
அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த ஞானி சொன்னார் பார்த்தீங்களா, உன் இதயத்தை நீ என்ன செய், காவலோடு வச்சுக்கோ. இவன் காவல் வைக்கல, உள்ளே விட்டுட்டான். இப்போ ஆண்டவர் ஞானத்தில் சிறந்த அவருக்கு தெரியுது, இது தியானம் எங்கேயோ போயிடுச்சு, இவன் கண்டிப்பாக நம்மளை காட்டி கொடுக்க போகிறான், இதுலேருந்து அவன் திரும்ப முடியாது என்பதனால் கர்த்தர் சொல்ல செய்கிறத சீக்கிரம் செஞ்சிடறான்ட்டார். புரியல உங்களுக்கு? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ உங்க இருதயத்தினுடைய வாசலாகிய வாசலை நீங்கள் திறந்து விட்டு நீங்கள் கடிந்து கொள்ளப்பட்டீர்கள் அல்லது திட்டப்பட்டீர்கள் அல்லது உங்கள் கோபம் அடைஞ்சிட்டீங்க, அது உங்க இதயத்துக்குள்ள வந்துடுச்சு. அதை ரொம்ப நாள் நீங்க மெடிடேட் பண்ணி ரிசீவ் பண்ணி நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா ஒரு என்ன ஆகும்னா பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் வரும். ஆமென். நீங்க அதுல இருந்து திரும்ப முடியாத ஒரு நிலை வரும். நீங்க அந்த செயலை செய்து முடிப்பீர்கள். இயேசுவுக்கு நல்லா தெரியுது, இவன் ஏற்கனவே மெடிடேட் பண்ணிட்டான், ரிசீவ் பண்ணிட்டான், எல்லாம் ரெடி ஆச்சு. சாத்தான் வேற அவனுக்கு உள்ளத்துல விதைக்கிறாரு. இதுக்கு மேல யூதாஸ் திரும்ப போறது இல்லைன்னு தெரிஞ்சனால கர்த்தர் சொல்ல, நீ செய்ய நினைக்க செஞ்சிடறான்ட்டார். ஏன்னா உன்னை நான் கூட தடுக்க முடியாது. அவர்களே சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். You cannot allow things into your heart for a long time. Receive it, you repeat it, you meditate it, and then the expression is sure. அது நயகரா தண்ணி வீழ்ச்சி மாதிரி பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். அது கண்டிப்பா செய்ய வேண்டியதை செஞ்சிரும். ஆகையால் இயேசு சொன்னார், இனி உன்னை நான் கூட தடுக்க முடியாது, நீ செய்ய நினைச்சதை. இந்த சொல்லும்போது ஆமென் சொல்ல, உங்கள் இருதயத்தை முழு காவலோடும் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு இலை சொல்ல மாட்டீங்களா? யார் மேல கோபம் கசப்பு அல்லது டேஷ் 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 விட்டுடு. ஒரு இலை சொல்ல மாட்டீங்களா? Let me go to the next point. அடுத்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிடலாம். 13ஆம் அதிகாரத்தின் 30வது வசனம். ஆமென். And as soon as he received the bread, இயேசு கொடுத்த அப்பத்தை அவன் பெற்றுக்கொண்ட உடனே, having received the piece of bread, he went out immediately. உடனே அவன் வெளியே போயிட்டான். And it was night. ஆமென். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அவன் அப்பத்தை வாங்கிட்டான், இனி பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இயேசு சொல்றார், நீ எதை செய்ய நினைக்கிற செஞ்சிருன்ட்டாரு. அவன் அப்பத்தை வாங்கிட்டு வெளியே போயிட்டான். அது என்னவா இருந்ததாம்? இரவா இருந்தது. இரவுன்னா என்ன தெரியுமாங்க? திரும்பவே முடியாது. ஆமென். மீட்டுக்கொள்ள முடியாத ஒரு சமயம். அவன் பிரகாசத்துக்குள்ள போல இருட்டுக்குள்ள போகிறான். என கேட்கிற அன்பானவர்களே, துவக்கத்திலேயே அந்த பெண்மணி உடைச்ச போது ஏதோ ஒன்று நடந்துச்சு, இயேசு ஒன்று சொல்லிட்டாரு, அதோட விட்டுருக்கலாம். ஆனா நீ அதை ரிசீவ் பண்ணி மெடிடேட் பண்ணி, நான் நினைக்கிறேன் சாத்தானும் அதற்கேற்ற மாதிரி உனக்குள்ள அதை புகுத்து நீ அதை தியானமாக மாற்றின பின்னாடி இயேசு சொல்ல, நீ எதை செய்ய நினைச்சோ சீக்கிரமா செஞ்சிரு, பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்ல வந்துட்ட. அவன் முடிச்ச உடனே அப்பத்தை எடுத்து வெளியே போனான், இருட்டுக்குள் போனான். அப்படின்னா அந்த காலத்துக்கு போறானா, அவன் திரும்புவது ரொம்ப கஷ்டம். ஆமென். உங்களுக்கு தெரியும் முடிவு, யூதாஸ் நாண்டு சத்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Keep your heart with all diligence, because out of it flows the issues of life. யூதாஸுக்கு ஒரு சின்ன வேதனை. இயேசு ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, அது அவனுக்கு ஒரு ஏமாற்றம், அது ஒரு டிசப்பாயின்மெண்ட், அது ஒரு அனுபவம். அதை திங்க் பண்ணுகிறான், அதை ரிப்பீட் பண்ணுகிறான், சாத்தானும் அவனுக்கு புகுத்துகிறான். அவ்வளோதான். அப்படியே வாழ்ந்து இப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஒரு நாள் எழுந்தோடனே அப்படியே சோர்வாக இருக்கீங்க, என்னை இப்போல்லாம் யாரும் நேசிக்கிறது இல்லை அப்படின்னு தொடங்குறீங்க நீங்களே. ஆமென். அந்த வார்த்தையை, அந்த காட்சியை, அந்த அனுபவத்தை இதயத்துக்குள்ள அனுமதிக்கிறீங்க. அதை அப்படியே நீங்கள் அனுமதிச்சு, என்னை யாரும் நேசிக்கிறது இல்லை, என்னை யாரும், நீங்கள் என்ன தெரியுமா சொல்லலாம், எவனையும் என்னை நேசிக்கலன்னா நான் என்ன நேசிக்கிறேன் போங்கடா அப்படின்னு சொல்றதை விடாம, எல்லாரும் என்ன விட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க, எல்லாரும் தப்பு, எல்லாரும் தப்பு இல்லை, நீ தப்பு. அந்த இருதயத்திற்கு தேவையில்லாத ஒரு தியானத்தை அனுமதித்து வாசலை திறந்து விட்டு, அந்த எல்லாரும் என்ன விட்டாங்க, எல்லாரும் என்ன விட்டாங்க, எல்லாரும் என்ன விட்டாங்க, என்னாலும் விட்டான்னு சொல்லிட்டு சீக்கிரம் ரயில் அடியில் தான் தலையை வைப்பேன். அந்த அளவுக்கு போகாம இருக்குன்னா உங்கள் இதயத்தின் வாசலை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம். எவ்வளோ பேர் நான் சொல்றது புரிஞ்சுக்கிறீங்க தெரியாது. அப்புறம் கயிறை தேடுவீங்க, புட்டியை தேடுவீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ எத்தனை பேர் தெரியும், யார் நம்மளை விட்டாலும் நம்ம வாழ முடியும்? ஒரு நல்ல ஆமென். ஒரு பக்கத்தில் 1000 பேரும் மறுபக்கத்தில் அப்படி விடுங்களே, இதயபூர்வமா நம்மளை விட்டு 1000 பேர் போனாலும் நீ சாக வேண்டிய அவசியம் இல்லைன்னு விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் an experience. அவ்வளவுதான். ஆமென். ஒரு வேலை போயிடுச்சுங்க, இவ்வளவு செல்வம் வந்துட்டு இருந்துச்சு, அந்த செல்வத்துக்குரிய வழி நம்மளை விட்டு போயிடுச்சு, அது ஒரு அனுபவம். அவ்வளவுதான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது வாழ்க்கை கிடையாது. மீண்டும் கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும் நம்புறீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? போச்சுங்க வேலை, போச்சுங்க வேலை, போச்சுங்க ஜெப குறிப்பு எழுதி ஊரெல்லாம் சுத்த வேண்டியது. Don't bring it into your heart. நீங்க சொல்ல வேலை போயிருக்கு, இது ஒரு நல்ல அனுபவம். ஆமென். இதுல இருந்து அடுத்த அளவு நான் போவேன், வீண்டும் பிரகாசிப்பேன். ஸ்கிராட்ச்ல இருந்து, ஒன்றும் இல்லாமல் இருந்து என் கர்த்தரனை மீண்டும் உயர்த்துவார்.
தேவையில்லாத ஒன்றை இருதய வாசலுக்குள் நீங்கள் அனுமதிக்க கூடாது. கர்த்தர் உங்களை கைவிடாம இருக்கணும்னா நீங்க ஒன்று செய்யணும், உங்கள் இருதயத்தை முழு காவலோடு நீங்கள் காக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எதைதான் உங்க இதயத்துக்குள்ள நீங்க அனுமதிச்சிருக்கீங்க? உங்க ஹார்ட் என்ன ரிசீவ் பண்ணி இருக்கிறது? என்ன ஈவில் சிந்தனையெல்லாம் உங்களுடைய மைண்டில் போகுது? என்ன ஸ்கீம்ஸ்? மனித சிந்தை அவ்வளவு அலங்கோலமானது. இது என்ன வேணா நினைக்கலாம். இப்போ உட்காந்து நான் பேசும்போது அமெரிக்காவே போயிட்டு வந்துடலாம். நீங்க என்ன வேணா பண்ணலாம், நீங்க கொலை பண்ணலாம், எக்ஸெட்ரா பண்ணலாம். அவ்வளவு பவர்ஃபுல் மைண்ட் இது. ஆனா அந்த மைண்ட் வழியாக 10,000 சிந்தனைகள் ஒரு நாள் போகும். அது கடந்து போகட்டும். ஆனா நீங்களே ஒரு கூட கட்டி அந்த பறவையை, ஒருத்தர் இப்படி சொன்னார், ஒரு மனிதனுடைய தலை வழியாக, சிந்தனை வழியாக 10,000 பறவைகள் ஒரு நாள் பறந்து போகுதான், 10,000 சிந்தனைகள் பறந்து போகுதான். அது பறந்துக்கும் அது போகும். ஆனா நீங்க கூட கட்டி அந்த பறவையை அங்க தங்க வைக்காதீங்க. உங்கள் இருதயத்தை முழு காவலோடு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு மனிதன் சமீபத்தில் நியூஸ்ல பார்க்கிறேன், தன் மனைவியையும் 2 பிள்ளைகளையும் கொன்று விடுகிறான். நம்ம நினைக்கிறோம் சரியான கிரேசியா இருப்பான், எப்படி அப்படி பண்றான்? இல்லைங்க, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. தன் மனைவியோ, மனைவி அப்பாவோ, சகோதரனோ யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க. அது அவனுக்கு அப்செட் ஆயிட்டான், கோபப்படுகிறான். நம்ம மனைவி நம்ம குடும்பங்க அப்படின்னு நினைச்சிக்கிற அந்த சாதாரண தன்மையில் அந்த இதய வாசலை மூடாம அந்த வெறுப்பை இப்படி சொல்லிட்டாலாவ, நான் இப்படி பண்ண நினைச்சேன், எனக்கு இது கிடைக்கும் நினைச்சேன், இது எனக்கு கிடைக்கல, அப்படி பண்ணாலாம், இரு நான் வச்சுக்கிறேன்னு அதை வளர்த்து வளர்த்து வாசலை உள்ள வளர்த்து ரிசீவ் பண்றான், ரிப்பீட் பண்றான், மெடிடேட் பண்றான். ஒரு நாள் கொலை பண்றான், குழந்தைங்களையும் சேர்த்து கொன்னு குவிச்சிடறான். இருக்கீங்களாங்க யாராவது? இன்னைக்கு சொல்ற இந்த ஞானி சொன்ன வார்த்தை எவ்வளவு முக்கியமானது. God your heart with all diligence because out of it flows issues of life. இதை சரி பண்ணா மற்ற எல்லாத்தையும் வாழ்க்கையில் சரி பண்ண முடியும் என்பதற்கு ஆதாரமான வசனம். ஆமென். ஆண்டவர் ரிபியூக் பண்ணாரு, அந்த ரிபியூக்கோட யூதாஸ் விட்டுருக்கலாம். அதை ரிசீவ் பண்றான், அதை ரிப்பீட் பண்றான், அதை மெடிடேட் பண்றான். அதனுடைய எக்ஸ்பிரஷன் இயேசுவை காட்டி கொடுத்த பின்பு மன கஷ்டத்தோடு அவன் போய் நாண்டு சத்தான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்படிதான் யூதாஸ் அதை செய்ய முடிஞ்சது. இட் இஸ் a process, ஒரு நடைமுறை. அது காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அது நிறைவேறுகிறது. நம்ம இதயத்தை முழு காவலோடு காக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். கொஞ்சம் தூரம் இவன் சிறைக்கெல்லாம் போயிட்டார். அவர் மனைவி பிள்ளைங்களை கொண்டுட்டு சிறைக்கு போயிட்டு அவர் ஒரு நாள் பேட்டி காணும்போது அவரே சொல்கிறான், நான் எப்படி இதை செஞ்சேன்னு எனக்கே தெரியல அப்படின்றான். நான் சொல்கிறேன் எப்படி செஞ்சேன்னு, இப்படி தான் செஞ்சேன். ஏதோ ஒரு காரணத்தால் கோவப்பட்டிருக்க, அதை அங்கேயே விட்டுட்டு சந்தோஷமாக போயிருக்கலாம். மன்னிக்கவும் மறக்கவும் தன்மையில் வளர வேண்டும். ஆனால் அந்த கோபத்தை நீ என்ன பண்ண, இதய வாசலுக்குள் அனுமதித்து அதை ரிசீவ் பண்ணி, அதை பிலீவ் பண்ணி, அதை ரிப்பீட் பண்ணி, அதை மெடிடேட் பண்ணி, ஒரு நாள் கத்தி எடுத்து கழுத்தை அறுத்து அந்த ரத்தத்தை கண்டு கத்தியோடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிற என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, நான் உலகத்தின் அகோரமான பங்கை சொன்னேன். ஆனால் கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே அமர்ந்திருக்கின்ற தேவ மனிதர்கள், தேவ விசுவாசிகளை உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்ம இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளணுங்க. உங்கள் எவனையா பற்றி யாரையாவது பற்றி உங்ககிட்ட வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதை கேட்குறீங்கன்னா நீங்கள் அதை கேட்டுட்டு அப்படியே நம்புற மடையனா நீங்கள் இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் அதை விசாரிக்கணும், நீங்கள் அதை யோசிக்கணும், நீங்கள் அதை சிந்திக்கணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, எவ்வளோ ஆழங்கள் கர்த்தர் வேதத்தில் கொடுத்திருக்கிறார், எவ்வளோ பங்கு வேதத்தில் உண்டுங்க. ஒரு வசனத்தை கொண்டு வேதத்தை ஸ்தாபிக்க முடியுமா? நீங்கள் யோசித்து விட்டு அதன் ஆழங்கள் புரிந்து கொண்டு இதய வாசலை பூட்டி கொண்டு எதை ஏற்றுக்கொள்ளணுமோ அதை ஏற்றுக்கொள்ளணும், எதை புறந்தள்ளணுமோ அந்த வாசல் வழியா புறந்தள்ளிட்டு. நான் இன்னைக்கு சொல்றேங்க, சிலர்லாம் உங்க இதய வாசலுக்குள் பிரவேசித்த சில விஷயங்களை காதை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு கதவை பூட்டிட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் கர்த்தரை கொண்டாடுங்க. அதனால்தான் உன் வாழ்க்கை உருப்படாம இருக்கு. சின்ன வயசுல வளர்ந்ததுலேருந்து நீ வளர்க்கப்பட்ட விதங்களில் நீ கண்டதும் கேட்டதும் உன் வாழ்க்கை இன்னைக்கு சமாளிச்சுட்டு இருக்கு. காரணம், அது உன் இருதயத்துக்குள் நீ அனுமதிச்சுட்ட. இருக்கீங்களாங்க? இந்த தப்பா எடுத்துக்காதீங்க. சிலருக்கு யாரோ சொல்லிட்டாங்க, எல்லா பாஸ்டும் திருடண்டா அப்படின்ட்டான். இப்போ அவங்க அதை சொல்லி அதை கேட்டுட்டு, ஆமா நீ சொல்லு, அதனால நான் நம்ப போறதுல இருப்பாங்க, ஆனாலும் எங்க பாஸ்ட் மாதிரி யாரும் இல்லடா அப்படின்னா அதை நினைச்சிருக்கலாம். ஆனா சிலர் என்ன பண்றாங்க, அதை ஏற்றுக்கொண்டு அதை தியானம் பண்ணி அப்படியே ஆயிடுறான். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்க. We have to be careful that we don't allow everything to come through this door of the heart. We have to put a block on it and stop those things. இப்படி சொல்லி முடிச்சிடறேன். என்னுடைய 2 points.
2 விதமான ஜனங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இவ்வளோ அமைதியாக இந்த பிரசங்கம் கேட்டு நான் பார்த்ததே கிடையாது. 2 kinds of people in the Bible. பைபிளில் 2 பேர் 2 விதமாக இருக்கிறாங்க. 1 தங்கள் ஆவியை ஆளுகிறவர்கள், 2 தங்கள் ஆவியை ஆளாதவர்கள். அவ்வளோதான், 2ஆ பிரிச்சிடுறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 1 தங்கள் ஆவியை ஆளுகிறவர்கள், இன்னொன்று தங்கள் ஆவியை ஆளாதவர்கள். ஆமென். இந்த ஆவியை ஆளாதவர்களை பற்றி சொல்லிட்டு நான் வசனத்தை படித்து முடிச்சேன். ஆளாதவர்னா எது தன் மனசுக்கு வருதோ அப்படியே நடக்கிறது. அப்படியே அவருக்கு தோணுது, ஏதோ ஒன்று தோணுது. நீ உனக்கு தோன்றதெல்லாம் சரியா? உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. தோன்றதெல்லாம் மனசுக்குள்ள கொண்டு வராத. ஒரு எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? One who rules over his spirit, number 1 who has no rule over his spirit, number 1. நீதிமொழிகள் 25-28 இப்படி சொல்ல, like a city whose walls are broken through is a person who lacks self control. ஒரு மனிதன் தன்னுடைய ஆவியை ஆளாதவன் எப்படிப்பட்டவனா, உடைக்கப்பட்ட பட்டணம் போல. ஆமென். எது வந்தாலும், எது மனசுல வந்தாலும், எது சிந்தனையில வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ற உடைஞ்சு போன கட்டிடம். அதை இருதயத்துக்குள் அனுமதிக்கிறவன், அதை டிஃபெண்ட் பண்ணாதவன். யார் என்ன சொன்னாலும், எங்கேயாவது கேட்டுச்சுன்னா, ஏதாவது தோணிச்சுன்னா அந்த தோணதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்கள். 29:11 நீதிமொழிகள் சொல்லு, fools give vent to their rage but the wise bring calm in the end. மதிகேடன் தனக்கு வருகிற எல்லா உணர்வுகளையும் உடனே வெண்ட் பண்ணுவான். காலங்கள் உனக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது ஒரு கோபப்பட்டு உன்னுடைய எக்ஸ்பிரஷனை காட்டுற, ஏன்னா உன் மெடிடேஷன் அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஞானம் உள்ளவன் தனக்கு கோபம் வரும்போதும் பின்னிழுத்து கொண்டு கோபத்தை வெளிப்படுத்தாமல் கர்த்தருக்குள் அமைதியாய் காத்திருக்கிறான். One who does not rule over his spirit, அப்படிப்பட்டவர்கள் உடைஞ்ச பட்டணம் போல் இருக்கிறார்கள். ஆமென். யாரோ சொல்றதை கேட்டுட்டு குடும்பத்தின் மேல கோபம் கொண்டு மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தங்கள் இதயம் பாதுகாக்காததனால் எத்தனை துன்பங்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒரு ஐடியா உங்களுக்கு வரலாம், ஒரு தப்பான எண்ணம் உங்களுக்கு வரலாம், ஒரு கோப சிந்தனை உங்களுக்கு வரலாம், ஒரு கசப்பு உங்களுக்கு வரலாம். ஆனால் இன்னைக்கு சொல்றேங்க, அது உங்கள் இருதய வாசல் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே கதவை பூட்டுங்க. நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா, அதை மெடிடேட் பண்ணிங்கன்னா அதனுடைய எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு வரும். ஆமென். ஆகையால் உங்களை பார்த்து மீண்டும் சொல்கிறேன், உங்கள் இதயத்தின் வாசலை நீங்கள் காவல் வையுங்கள். நம்பர் 1 இதயத்தை ஆளாதவர்கள், ஆவி ஆளாதவர்கள். நம்பர் 2 those who have rule over their spirits, தங்கள் ஆவியை ஆளுகிறவர்கள். நீதிமொழிகள் 16:32 வாசித்து நான் கடந்து போறேன். Proverbs 16:32 he who is slow to anger is better than the mighty. ஒரு பலவானை காட்டிலும், ஒரு சேனையை காட்டிலும் கோபம் இல்லாதவன் வல்லமை மிக்கவன். ஒரு அலையிலே சொல்லிடுங்க பார்க்கலாம். எதா பார்த்தனும் உருன்னு ஏறுதுன்னா அவனுக்கு பலன் இல்லையா. ஆனால் எது பார்த்தாலும் அப்படி பொறுமையாக எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போறானா ஒரு வல்லவரை காட்டிலும் அவர்கள் பலனுள்ளவர்களாக இருக்கிறார்கள். And he who rules the spirit, தன் ஆவியை எவன் ஆள கற்றுக்கொள்கிறானோ அவன் ஒரு பட்டணத்தை காட்டிலும் பலமுள்ளவனாக இருக்கிறான். சொல்ல மாட்டீங்களா? ரூல் யுவர் ஸ்பிரிட். உங்கள் ஆவியை நீங்கள் ஆள வேண்டும். ரூல் யுவர் ஸ்பிரிட். ஒரு சாம்பியனை காட்டிலும் அவன் பெரியவனாம். ஸோ those who learn to control their heart, இமோஷனலா, உணர்வுபூர்வமாய் இதயம் காயப்படும் போது அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தாம அடக்கி கொண்டு தெய்வீக அமைதியில் நீங்கள் நடக்க கற்றுக்கொண்டால் கொஞ்சம் தூரத்தில் நிச்சயமாக வெற்றிகளை காண்பீர்கள். ஸோ வி ரசல் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் நம்ம போராடுவது, கேட்பது, காண்பது, ஃபீல் பண்ணுவது, அனுபவங்கள், இதனுடைய முடிவுதான் எக்ஸ்பிரஷன். ஆமேன். ஸோ முடிவில் தங்கள் ஆவியை யார் ஆளுகிறார்களோ அவங்க பலசாலிகள். நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் ஆவியை யார் ஆளுகிறீர்களோ நீங்கள் இன்சார்ஜாக இருப்பீங்க. உங்கள் ஆவியை யார் ஆளுகிறீர்களோ நீங்கள் வெற்றிகரமாக இருப்பீர்கள். எது நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆவியை ஆள்றவங்களா அல்லது ஆவியை ஆளாதவர்களா? நான் ஒரு காலத்தில் சரசரனு கோபம் வரக்கூடியவன். என்னையே கர்த்தர் இவ்வளவு பொறுமையுள்ளவனாய் மாற்றினார் என்று நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். 25 வருஷம் முன்னாடி உங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்துருந்தா நீங்கள் என் கூட 2 வாரம் கூட இருந்திருக்க மாட்டீங்க.
25 வருஷத்துக்கு பின்னாடி உங்களெல்லாம் என் கூட கொடுத்தார். அதனால தான் இன்னைக்கு என் கூட இருக்கீங்க. ஏன்னா இந்த இதய வாசலை சற்று பூட்டி வைக்கிற ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். யூ கேனாட், உங்கள் ஆவியை நீங்கள் ஆளணும். கீப் யுவர் ஹார்ட் வித் ஆல் டிலிஜென்ஸ். ஏன்னா இதை சரி பண்ணலனா இந்த வாழ்க்கையினுடைய இந்த பங்கின் முடிவு சூசைட், மர்டர், டிப்ரெஷன், ஃபெயிலியர் எக்ஸெட்ரா. காரணம், இந்த இதய வாசலை பூட்டலை. இதை பூட்டி வச்சிங்கன்னா கொலையும் நடக்காது, தற்கொலை நடக்காது, டிப்ரெஷனும் வராது, மரணமும் வராது, தோல்வியும் வராது. ஆவி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆவியை நீங்கள் ஆளணும். யூஸ் த ஹார்ட் ரைட். இந்த இருதயத்தை நன்று பயன்படுத்தணும். இப்படி சொல்லி முடிச்சிடுங்க. கடைசி வார்த்தை, இந்த இதயத்தை எத்தனை விஷயத்துக்கு திறந்து கொடுக்குறீங்க, அது எதுவுமே சாஸ்வதமானதல்ல. மலையாள வார்த்தை, அது எதுவுமே நிலையானதே அல்லங்க. நீங்கள் யாரையோ எதை ஏற்றுக்கொண்டாலும் உங்கள் இதய வாசலில் ஏற்றுக்கொள்ளும் இந்த பூமிக்குரிய எந்த காரியமும் நிலையானதே அல்ல. ஆனால் இந்த இதய கதவை திறந்து ஏற்றுக்கொண்டால் நிலையாயிருக்கிற ஒன்றே ஒன்று வேறு யாருமல்ல, என் ரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவருக்கு இதயத்தை திறந்து அவரை உள்ளே ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும். நீங்கள் ஜெயிப்பீர்கள். இயேசுவால் உங்கள் இதயத்துக்குள்ளே வர முடியும் என்று நம்புகிறவங்க ஒரு அல்லை சொல்ல மாட்டீங்களா? உங்கள் வாசப்படியில் நின்று உங்கள் கதவை தட்டுகிறார். ஒருவன் கதவை திறந்து அவரை உள்ளே வர வைத்தால் அவர் உன்னோடும் நீங்கள் அவரோடும் சேர்ந்து போஜனம் பண்ணும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். என் ஆத்துமாவின் ரட்சகருக்காக இதயத்தை திறப்போம். வேண்டியவர்களுக்கு மட்டும் இந்த வாசலை திறந்து வேண்டாவைகளுக்கு வாசலை மூடி வைத்து கொண்டு வாழ்க்கையின் இஷ்யூஸ், வாழ்க்கையின் ஜீவ ஊற்றுகள் நலமாயிருப்பதற்காக கர்த்தர் சமூகத்தில் எழுந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டு ஆவியை ஆளுகிறவர்களாய் வாழுங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand in the presence of God? Thank you. இந்த சத்தம் எங்கேயோ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, என் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை உலகில், நான் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இந்த வாசலை திறந்து சிந்தனைக்கு வரக்கூடிய எத்தனை விஷயங்களை உங்க இதயத்தில் நீங்க ஏற்றுக்கொண்டு ரிசீவ் பண்ணி ரிப்பீட் பண்ணி மெடிடேட் பண்ணி, இன்னைக்கு அதனுடைய எக்ஸ்பிரஷன் தான் உங்க இஷ்யூ, உங்க வாழ்க்கை, உங்க பிரச்சனை. இங்க வந்ததெல்லாம் வந்ததோடு விட்டுட்டு வேண்டியதை மட்டும் இதய வாசல் அனுமதிச்சிருந்தா பல வருஷங்கள் வீணாயிருக்காது. ஆனால் நிறைய பேர் இதை திறந்து விட்டுட்டு வர்றதெல்லாம் ஏற்றுக்கொண்டு கோபங்கள், கசப்புகள், எக்ஸெட்ரா 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 வந்த வழிக்கு வந்ததை இதய கதவை திறந்து ஏற்றுக்கொண்டதனால் இன்னைக்கு உங்க ஜீவ ஊற்றுகள் தீட்டுப்பட்டிருக்கின்றன. ஒரு மனிதன் சாப்பிடும் ஆகாரத்தினால் அவன் தீட்டுப்படுவதில்லை, அவன் கேட்கும் வார்த்தையால் தான் அவன் தீட்டுப்படுகிறான். தீட்டுப்படாமல் இருக்க இதயத்தின் கதவுகளை மூடிக்கொண்டு அது எதற்காக திறக்கணுமோ அதற்கு மட்டும் திறந்து தன் ஆவியை ஆளுகிறவனாக இந்த பூமியில் நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் நீங்கள் ஞானவான்கள். உங்க வாழ்க்கை நலமா இருக்கும். எதற்கும் திறப்பது யோசித்து திறங்க. ஆனா ஒன்றை தைரியமாய் திறக்க முடியும். என் இயேசுவுக்காக இதயத்தை திறவுங்கள். அவர் உள்ளே வருவாரையானால் அவர் உன்னை வாழ வைப்பார், உனக்கு இரட்சணியத்தை தருவார். He is the salvation of my soul. என் ஆத்தும ரட்சகர் அவர். அவரை நான் வாழ்த்துகி ஒரு பாட்டை பாடும் பொழுது இந்த சத்தம் யார் கேட்டாலும் எங்கே இருந்தாலும் இதுவரைக்கும் என் இயேசுவை இதய கோவிலுக்குள் வாசல் திறக்கலனா ஓப்பன் த டோர். இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா. எதையோ நான் ஏற்றுக்கொண்டேன், அதெல்லாம் எனக்கு தோல்வி, ஆனால் நீர் என் உள்ளத்தில் வாரும் என்று திறந்து கொடுத்து உன் ஆவியை ஆளுகை செய்து கொண்டு எதையெல்லாம் எங்க வைக்கணும் அங்க வச்சு இதய கோவிலை பூட்டி கொண்டு வெற்றி நடை போட்டு லட்சியக்கரையில் நிற்கிறவர்களா இருக்க எத்தனை பேர் இன்னைக்கு இதயத்தை கர்த்தர் இயேசுவுக்கு தருப்பீங்க? என் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை, நான் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. என் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கையாது நீரை போதும் வேறே வேண்டாம். இந்த நல்ல இயேசுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.
மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கை, அதில் நீரே போதும் வேறே வேண்டாம். இந்த நல்ல இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டார்கள், சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டார்கள், சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கை, அது நீரே போதும் வேறே வேண்டாம். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கை, அது நீரே போதும் வேறே வேண்டாம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். கர்த்தாவே, உமக்கு நன்றிப்பா. வேதத்தின் ஒரு சிறிய பாடத்தை, ஒரு டிவோஷன் இன்னைக்கு நாங்க சிந்திச்சு பார்க்கிறோம். எவ்வளோ தேவையில்லாத விஷயங்களெல்லாம் இதயத்துக்குள்ள கொண்டு வந்து அதை ரிசீவ் பண்ணி, அதை ரிப்பீட் பண்ணி, அதை மெடிடேட் பண்ணி, அதுதான் உண்மை என்று அதன் வெளிப்பாடுகள் வாழுகிறவர்கள். guard your heart with all diligence, முழு காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். because out of the heart flows issues of life. எந்த அளவுக்கு காத்துக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை நலமாயிருக்கும். நான் ஜெபிக்கிற அந்த ஞானம், அந்த விவேகம் கர்த்தர் கொடுப்பீராக. சலசலப்பாய் சில விஷயங்கள் வரும்போது நாங்கள் உணர்ச்சி வசப்படுவதும் கோபப்படுவதும் சகஜம்தான். அல்லது ஒரு விஷயத்தை காணும் போதும் அல்லது பிடிக்கும் போதும் அது வேணும்னு நினைக்கும் போதும் அது எங்களுக்கு கிடைக்காத போதும் நாங்கள் படக்கூடிய உணர்வுகள் நிஜம்தான். ஆனால் அதவைகளை என் இதயத்தின் கோவிலுக்குள் அனுமதிக்காமல் வாசலிட்டு பூட்டி வைத்து வெற்றி பூத்தவர்களாய் உண்டாக்கிய நோக்கத்தின் பரிபூர்ண எல்லையில் நின்று உமக்கு நன்றி சொல்லும் நாளுக்காக எழுந்து நாங்கள் எங்கள் ஆவியை ஆளுகிறவர்களாய் ஜெயத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். சத்தத்தை கேட்டு எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். வெற்றி, இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் நலமாயிருக்க இருதயத்தை காத்துக்கொள்ளும் ஞானம் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க என்று வேண்டி ஜெபித்து ஆசீர்வதிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இந்த சத்தத்தை கேட்கிற யாவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக. God bless you. Thank you so much. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா.